இப்போ நாங்கள் படிக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பயமும் மரியாதையும் வச்சுருந்தோம் டீச்சர் மேலே. அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயணித்தோம். ஆனால் இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேஷுவலாக அவங்க கூட பழகிறனால இது அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்க சில விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. 2K கிட்ஸ் தானே எல்லாமே, ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ஸ்கூல் போகிற மாதிரி போல், தேட்டர் போகிற மாதிரி தானே போகிறாங்க எல்லாமே. அப்போ இருந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இப்போ இல்லைன்னு எனக்கு தோணுது சார். ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப திட்டுறது, அந்த சூழல் இப்போ இல்லாததுனால பசங்கள்கிட்ட இந்த பயம் இல்லை, படிக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸ்ட்ரிக்டா இல்லாததுக்கு இன்னைக்கு காரணம் நீங்களா அவங்களான்னு கேட்குறேன். அவங்க தான் சார். அவங்க மேபி அவங்ககிட்ட கேட்போம். நான் பள்ளி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன், கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன், இப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பேரண்ட்ஸ் சைடில் இருந்தால் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ரேங்க் கார்டை நாங்கள் காட்டினோம்னா அதில் வாங்கினதான் உங்களுக்கு மார்க் அவங்க பிள்ளைங்க குறைவாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஆதங்கம் வரும். ஆனால் அந்த ஆதங்கத்தை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சார் இவனை வந்து எப்படியாவது படிக்க வச்சிருக்கேன் சார், ஆனால் காலுக்கு கீழே அடிக்க சார்பாங்க. அவங்க என்ன வேணாலும் போட்டு அடிப்பாங்க. இதே ஒரு பேரண்ட்டாக அவங்க ஒரு குழந்தைய உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, ரெண்டாவது தடவை சொல்லுவாங்க, மூணாவது தடவை பளிச்சுன்னு மண்டையில் விடும். இதான் நடக்குது வீட்லேயும். இதே வேலையை ஒரு டீச்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் என்னைக்கு ஒரு ஆசிரியர் கையிலேருந்து நீங்கள் கம்பை பிடுங்குனீங்களோ அன்னையிலேருந்து தான் இந்த சமூகம் மாறிக்கிட்டு